அல்லேலூயா. சேர்ந்து நாம் பாட போக நன்றி பலிகள் செலுத்திய நாமே உம்மை ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாரும் உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி பலிகள் செலுத்தியே பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்லுங்க, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி சொல்லுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் இருந்த என்னை உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி சொல்லுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி. கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதி. சந்தோஷத்தோடு சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்துமா கர்த்தரை உயர்த்தட்டும். நாவுகள் அல்ல, ஆத்துமா உயர்த்தட்டும். எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருப்பி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கண்ணீரின் பாதையில் நடந்த போதெல்லாம் நீங்க எங்க கூட வந்தீங்கப்பா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி
செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாட்கள். ஆமென். துதி பலிகள் செலுத்திய நாட்கள் உம்மை போற்ற வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாட்கள். ஆமென். துதி பலிகள் செலுத்திய நாட்கள் போற்ற வந்தோ. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். நன்றி நன்றி ஆண்டவரே, எங்களை இம்மட்டு நடத்தினவர், எங்கள் தேவைகளை சந்தித்து சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பற்றி கொள்ள கிருபை செய்து ஆண்டவரை விட்டு விலகாமல் அவருடைய பாதையிலே நெருக்கத்தின் நேரத்திலும் இடராமல் எங்களை நடத்தி வந்தே அதற்காக நன்றி. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினேன். அல்லேலூயா. இந்த காலவெளியில் நீங்கள் எவ்வளவு நெருக்கம், வறட்சி, போராட்டத்திலே நீங்கள் சென்று கூர்ந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அமைதியான இடத்துல, மேய்ச்சலான இடத்துல நான் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதற்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். நான் இன்றைக்கு அந்த ஜனத்துக்கு முன்பாக உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு அவரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்கள் எந்த வேதனை நடுவில் இருந்தாலும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. போராட்டம், நெருக்கம், சோதனை, சோர்வு, துதிக்க முடியாத சூழ்நிலையோ கர்த்தரை துதிச்சு பாருங்க, எல்லாம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. எல்லாம் உங்கள் கை கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்வார். எல்லாம் கை வாய்க்க பண்ண உதவி செய்வார். பாருங்க, வேதத்தில் லேயாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தார். தன் வாழ்க்கையில தன் புருஷனால் ஒதுக்கப்பட்டவள். புருஷன் அவளை விரும்பவில்லை. ஆனால் லேயாள் எப்படியாவது புருஷனுடைய இருதயத்தில் இடம்பெற வேண்டும் என்று அவள் விரும்பினாள். பல காரியங்களை புருஷனுக்கு ஏற்றதுபடியெல்லாம் அவள் செய்தாள். ஆனால் ஒன்றுமே அவள் புருஷனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தவில்லை. புருஷன் விரும்ப அவன் வாழ்க்கையில எவ்வளோ பிரயாசப்பட்டாள் லேயாள். அவளுக்கு பிள்ளையெல்லாம் பெற்று கொடுத்தாள். ஆனாலும் புருஷனுக்கு ஆசை வரவில்லை. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள், நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யூதா அவள் வயிற்றிலிருந்து பிறந்த போது இது முதல் நான் கர்த்தரை துதிப்பேன். இதுவரை நான் புருஷனை புகழ்ந்தேன், புருஷனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்த நினைச்சேன். ஆனா இனிமேல் யூதா என்ற ஒரு மகனை எனக்கு கொடுத்து அவனுக்கு யூதா என்று பெயரிட்டு, அந்த யூதா என்றால் என்ன அர்த்தம் என்றால் இது முதல் அவள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பவள். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்தை நீ திருப்திப்படுத்த வேண்டாம். மனுஷனுடைய இருதயத்தை நீ ஆசையை திருப்திப்படுத்த நீ போனா அதனுடைய முடிவெல்லாம் தோல்விதான், அதனுடைய முடிவெல்லாம் வெட்கம்தான். ஆனால் என்றைக்கு நீ தேவனை பிரியப்படுத்த, தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கே கர்த்தர் உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? கர்த்தரை துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க தான் என் ஆசை. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அது என்ன ஆசை உனக்கு இருக்குன்னா, நான் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருப்பதையே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை துதிக்கிறது, அதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப இன்பமான நேரம். தாவீது, உனக்கு ரொம்ப இன்பமான டைம், என்டர்டைன்மெண்ட் எது என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரத்தில் வாசம் செய்வதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆமை 1000 நாளை பார்க்கலாம் உங்க சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு நாள் நல்லது என்று தாவீது சொல்லுவார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச இடம், உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்டு நிரும்புகிற இடம் எது கேட்டா எங்க தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிப்பது. அல்லேலூயா. நாம் சேர்ந்து கர்த்தரை பாட போகிறோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எனக்கு எதுவும் இல்லை. என் ஆசை நீங்க தான்ப்பா, என் வாழ்க்கை நீங்க தான், என் சொந்த நீ தான், என் சொத்து நீங்க தான். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா,
உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் சேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க எல்லாரும். எனக்கு உம்மை விட்டா, ஆமென், உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். என் ஆசை நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, சொந்த நீங்கப்பா, சொந்த நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா. ஆசையோடு சொல்லுங்க. எத்தனை பேர் என் தேவை நீங்க தான்ப்பா? ஆமாப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆசை. என் ஆசை நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையா நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்து. ஏன் ஆசை நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஏசப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இயேசுவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே, 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 இயேசுவே மருகினிலே, இயேசுவே மருகினிலே ஆவலாய் வருகிறேன், ஆவலாய் வருகிறேன். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேருங்க, இன்னும் நெருங்கி வருகிறப்பா. வருகிறேன் எந்நேரமோ
என் நேரமோ எந்தன் சுவாச உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே என்னாலுமே எந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. என் நேரமோ என் நேரமோ எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே என்னாலுமே எந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவே. அவருடைய நாமத்திற்கு மேலான நாமம் இல்லை. அவருடைய நாமத்தை உயர்த்துவது விடுதலை. அவருடைய நாமத்தை உயர்த்துவது ஒரு மீட்பு. அவருடைய நாமத்தை உயர்த்துவது சத்துருவின் சேனைகள் விழுந்து போவதா. இயேசுவே இயேசுவா என்று சொல்லுவோம். இயேசுவா 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 இயேசுவா. நல்ல கரங்களை தட்டி நல்ல இயேசு மகிமைப்படுத்து. இந்த இடத்துல இயேசு மட்டும்தான் மகிமை அடையணும். இயேசுவே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி தாவீது குமாரன் எனக்கு இரவும் என்று தாவீது குமாரன் என்று இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிட்டு அவனுக்கு இரக்கம் கிடைச்சது. நல்ல கரங்களை தட்டி இயேசு என்று சொல்லு. இயேசுவே என்று 10 முறை சொல்லு. இயேசுவே என் நெருக்கம் என் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவே என் வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவே என் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவே என் குடும்பத்தில் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். உங்கள் சமாதானம் உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல 2 கரங்களை உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரமான 2 கரங்களை உயர்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே இந்த மாதத்தில் ஒரு அற்புதங்களை கத்த செய்ய வல்லவர். நாங்கள் ஆண்டவரே அநேக காரியங்கள் நெருக்கத்தில் இருக்கோம். அநேகர் எங்களை நெருக்கிறாங்க. அநேகர் எங்களை துரத்துகிறாங்க. அநேகர் எங்களுக்கு உபத்திரவங்களை கொடுக்குறாங்க. அநேகர் நாங்கள் வாழக்கூடாது என்று பலவிதமான இக்கட்டுகளை கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தர் எங்கள் கூட இருப்பதினால இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை தன் ஆண்டவரே ஆவியினால் அபிஷேகத்தால் நிரம்ப பண்ணுகிறவர் என் தலையை உயர்த்துவார். என் தலையை நிமிர பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுவார். ஓ ஆண்டவரே நீர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் மகா இக்கட்டிலே சிக்கியிருந்தார்கள். மகா நெருக்கத்திலே சிக்கியிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே வேதம் சொல்லுகிறது ஆமென் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் நீங்க கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தரை யாரெல்லாம் துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ துதிக்க ஆரம்பிக்கும் போது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி ஓடி போவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த போது ஓ ஸ்தோத்திரம் சத்துருவின் அஸ்திபாரத்தை தேவன் அசைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் சத்துருவின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி நீ கர்த்தரை துதிக்க ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிக்க போகிறார். கர்த்தர் உனக்காய் நீதி செய்ய ஆரம்பிக்க போகிறார். கர்த்தர் உனக்காய் வழக்காட ஆரம்பிக்க போகிறார். கர்த்தர் உனக்காக அற்புதங்களை செய்ய இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நொடியிலிருந்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். யுத்தம் செய்ய தொடங்குவார்.
அஸ்திபாரம் அசைந்திடும். முழங்கியை கெர்ச்சிக்கிறார், முழங்கியை கெர்ச்சிக்கிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போ. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் பராக்கிரமசாலியை போ. சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். ஆமென். சத்துருவின் சேனைகளை முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற ஜெபம் செய்ய தொடங்கினார். கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும். தேவ ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துதி செய்ய நீ தொடங்கினா ஆண்டவர் என்ன செய்ய தொடங்குவாரா? உனக்காக யுத்தம் செய்ய. இன்னைக்கு நிறைய பேர் ஆமென் சோதரன் ஆலயத்தில் மட்டும் தான் துதிக்கிறாங்க, வீட்டில் போனால் துதி எங்கனே தெரியல. ஆனால் தான் ஆண்டவர் உங்களுக்காக நீதி செய்ய முடியல. ஆமென். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் காலையில் எழுந்திருக்கும் போதோ இரவு படுக்கும் போதோ நான் சும்மா இருக்கும் போதோ என் மௌனத்திலும் என் ஆத்துமா கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை செய்ய ஆரம்பிக்க போகிறார். உங்களுக்காக நீதி செய்ய, உங்களுக்காக யுத்தம் செய்ய, உங்களுக்காக வழக்காட அவர் ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. இன்னொரு சரணம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெப குறைவுனால் தான் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியல. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்பொழுதும் முழங்கால நான் முடக்குவேன். ஆமென். அல்லேலூயா. முழங்காலம் வீட்டில் போய் முடக்கணும்னா கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய இறங்குவார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஜெபம் செய்ய தொடங்கினா கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆமென். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். எல்லாரும் சொல்லுவோம், துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. அஸ்திபாரம். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில் நிறைந்து ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும். சத்துருவின் சேனை விழுந்து போக, அஸ்திபாரங்களை உடைந்து போக, ஆண்டவரே அஸ்திபாரங்களை அசையத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சாத்தானை அஸ்திபாரங்களை அசையட்டும். எனக்கு விரோதமாக எழும்புகிற செய்வினை, மந்திரங்கள், பொறாமையினால் வைக்கப்பட்ட எல்லா சூனியங்கள் இன்றைய இரவு காலையில ஆண்டவர் உடைத்து போடுங்கப்பா. இப்படி ஜனத்தின் குடும்பத்தை உடைக்கக்கூடிய எத்தனை விதமான மனிதனுடைய சூழ்ச்சிகள் உடைந்து போகட்டும். குடும்பத்தை பிரிக்கிற எத்தனை விதமான மனிதனுடைய சூழ்ச்சிகள் உடைந்து போகட்டும். கர்த்தர் யுத்தம் செய்வாராக. கரங்களை தட்டி எல்லாரும், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார், கர்த்தர் எனக்காக நீதி செய்வார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். நான் சும்மா இருக்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை இந்த இரவு காலை வேளையிலே தொட போகிறது. எனக்கு விரோதமாய் இறங்கின எழும்பின எல்லா மனிதர்களுக்கு வெளிப்படையாய் தொட போகிறது. உன்னை கர்த்தர் அந்தரங்கத்திலே பார்க்கிறார். உன் கண்ணீரை அந்தரங்கத்திலே பார்க்கிறார்.
ஆனால் கர்த்தர் செய்ய போகிறது வெளியரங்கமாய் பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உன் அந்தரங்கத்தில் இருக்கிற வேதனையை பார்க்கிறார். உன் அந்தரங்கத்தில் இருக்க உடைக்கப்பட்ட உள்ளத்தை தேவன் கவனிக்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிற கண்ணீரை பார்க்கிறார். ஆனால் உன் கண்ணீரை அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற உன் ஜெபத்திற்கு கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் வருகிற நாட்கள் இந்த மாதத்தில் பலனை கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்கு வெளியரங்கமாய் பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு வெளியரங்கமாய் பலனை நான் பார்க்கணும். இந்த மாதத்தில் அநேக கண்கள் ஆச்சரியமா பார்க்கணும். அநேக கண்கள் என்னோட கர்த்தர் இருக்கிறான். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள்லாம் வெட்கப்பட்டு போனது என்று ஜனங்கள் காணத்தக்கதாக கர்த்தருடைய கண்கள் என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா 2 கரங்களை உயர்த்து, நான் உண்மை தான் நம்பி இருக்கேன்ப்பா. நாங்கள் உண்மை தான் நம்பி இருக்கேன். என் வாழ்க்கையில் எவ்வளோ பள்ளத்தாக்கு வந்தது, மரண இருள் வந்தது. நான் இன்றைக்கு நிற்கிறேனா நான் அல்ல, கிருபை தான் என்னை நிற்க வைக்கிறது. என் வாழ்க்கையில் வந்த கடினமான பாதைகள் மற்ற மனிதர்கள் சந்தித்திருப்பார்கள் என்றால் அவர்கள் என்றைக்கு அழிந்து போயிருப்பாங்க. ஆனால் நான் நிற்கிறேன் என்றால் ஆண்டுடைய சுத்த கிருபை, ஆண்டுடைய சுத்த கிருபாப்பா. நீங்கள் தான் என்னை சுமந்து வந்தீரப்பா. நீங்கள் தான் என்னை சுமந்து வந்தீரப்பா. ஒரு தகப்பன் தோளில் நான் சுமந்து கொண்டேன். ஆண்டவர் நீங்கள் தான் என்னை சுமந்து வந்தீரப்பா. ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீர், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. உந்தன் தோள்களில், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள், போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வி. யாருமின்றி, யாருமின்றி
ரெண்டு கரங்களை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவர் என்னை சுமக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவருடைய தோளில் நான் படுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே என்னால் நடக்க முடியல டேடி, ஆண்டவரே நிறைய இடங்களில் முட்கள் நிறைந்து இருக்கிறது, நிறைய இடங்களில் மனிதனுடைய சொற்கள் நிறைந்து இருக்கிறது, அதால் என்னால் தாங்கி கொள்ள முடியல, என்னால் நடக்க முடியல என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் என்னால் போராட முடியலப்பா, சில மனிதர்களால் நான் போராடி பார்த்துட்டேன், என்னால் முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனால் நீங்கள் உங்கள் கரத்தில் நான் சுமக்க ஒப்பு கொடுக்குறேன், என்ன உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்கப்பா, நீங்கள் என்னை சுமந்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் என்னை சுமந்து கொள்ளுங்க, நீ என் வாழ்க்கையை சுமந்து கொள்ளுங்க. என்னால் நடக்க முடியல, ஆனால் நீங்கள் சுமந்து கொள்ளுங்கப்பா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன்.